இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு? இது பண்ணுறதுக்கும் உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு கம் இட் டுக் ஸோ லாங். ஹவு கம் இட் டுக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நீயாவே பண்ணினியா? இது நீயாவே பண்ணினியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப்? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாவே அப்படிங்கிறதுக்கு யுவர் செல்ஃப். ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனாவே. ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளாவே. ஓகேவா? ஸோ நீயாவே பண்ணினியா? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். நீயாவே பண்ணியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன்னு எனக்கு புரியல. இல்லை ஏன்னு எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். எனக்கு ஏன்னு புரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு எனக்கு தோணலை. இது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இது உண்மைன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் எனக்கு தோணலை. இட்ஸ் ட்ரூ இது உண்மைன்னு எனக்கு தோணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு நீ நினைக்கிறியா? இது உண்மைன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டூ யூ திங்க் இட்ஸ் ட்ரூ. டூ யூ திங்க் இட்ஸ் ட்ரூ. டூ யூ திங்க் நீ நினைக்கிறியா, உனக்கு தோணுதா. இட்ஸ் ட்ரூ இது உண்மைன்னு உனக்கு தோணுதா. ஓகேவா? எனக்கு உறுதியாக தெரியல. இதை பற்றி எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. ஃபார் ஷுர் உறுதியாக எனக்கு தெரியல. இதை வேறு விதமாகவும் சொல்லலாங்க. அது எப்படின்னா, ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். நான் உறுதியாக இல்லை, எனக்கு உறுதியாக தெரியல. ஐ எம் நாட் ஷுர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். என்ன உங்களால் ஏமாற்ற முடியாது. இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐ ஒன்ட் பிலீவ் திஸ் இஸ் ட்ரூ. ஐ ஒன்ட் பிலீவ் திஸ் இஸ் ட்ரூ. ஐ ஒன்ட் பிலீவ் நான் நம்ப மாட்டேன். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஐ ஒன்ட் பிலீவ் நான் நம்ப மாட்டேன். திஸ் இஸ் ட்ரூ இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். என்னவா இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். என்ன மாதிரியாக இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் வாட் ஐ லவ் யூ. நோ மேட்டர் வாட் ஐ லவ் யூ. நோ மேட்டர் வாட் என்னவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஐ லவ் யூ எனக்கு ஒன்று பிடிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, கண்டினியூ பண்ணு, அப்படியே கண்டினியூவாக பண்ணு, நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் கிரேட். யூ ஆர் டூயிங் கிரேட் நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க. யூ ஆர் டூயிங் கிரேட். கை தட்டுறதை கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கையை தட்டுறதை கொஞ்சம் நிறுத்துறியா, எனக்கு தலை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். கிளாப் அப்படின்னா கை தட்டுறது. ஸ்டாப் கிளாப்பிங் அப்படின்னா கை தட்டுறதை நிறுத்து. யுவர் ஹேண்ட்ஸ். கிளாப்னாலே யுவர் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணி தான் வரணும். ஓகேவா? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை தட்டுறது. ஸோ கை தட்டுறதை நிறுத்து. ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிக்காத. என் கையை பிடிக்காம நீ நடந்து வா. ஏன் என் கையை பிடிக்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடிக்கிறது. டோன்ட் ஹோல்ட் பிடிக்காத. மை ஹேண்ட் என்னோட கைகளை பிடிக்காத. டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் என்னோட கைகளை பிடிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உன் கையை தூக்கி நீ கேளு. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உன் கைகளை உயர்த்தி நீ கேட்கலாம். இதை எப்படி கேட்கலாம்? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் யுவர் ஹேண்ட் உன்னோட கைகளை உயர்த்து. அண்ட் ஆஸ்க் கேளு. உன் கைகளை உயர்த்தி கேளு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் கையை போட்டு இப்படி குலுக்காத. குழந்தைங்களாம் நம்ம கையை போட்டு இப்படி குலுக்குவாங்க இல்லையா? அப்போ சொல்லுவோம்ல, ஏன் என் கையை போட்டு இப்படி குலுக்குற, என் கையை போட்டு இப்படி குலுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ் லைக் திஸ். டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ் லைக் திஸ். டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ்
என்னோட கைகளை குலுக்காத. லைக் திஸ், இது மாதிரி என் கைகளை குலுக்காத. ஓகேவா? நீ ஏன் உன்னோட கையை தூக்கிட்டு இருக்க? நீ ஏன் உன்னோட கைகளை தூக்கிட்டு நிற்கிற? ஏன் உன் கைகளை தூக்கி வச்சிருக்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you putting your hands up? Why are you putting your hands up? Putting your hands up அப்படின்னா கைகளை உயர்த்தி நிற்போம் இல்லையா? ஸோ அதுக்கு putting your hands up. கைகளை ஏன் உயர்த்திட்டு இருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் தலை மேலே கையை வைக்காத. தர்த்திரியம், தலை மேலே கை வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அம்மாலாம், பெரியவங்களாம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't place your hand over your head. Don't place your hand over your head. Don't place your hand. கைகளை வைக்காத. Over your head. தலை மேலே கையை வைக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் கையால் வாயை பொத்தாத. ஏன் கையால் வாயை பொத்திருக்க? ஏன் வாயை பொத்திட்டு இருக்க? உன் கையால் வாயை பொத்தாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't cover your mouth with your hands. Don't cover your mouth with your hands. Don't cover your mouth. உன்னோட வாய்களை பொத்தாத. With your hands. உன்னோட கைகளால் உன்னோட வாயை பொத்தாத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட கைகளை போட்டு நெளிக்காத. ஏன் இப்படி கையை நெளிக்கிற? நம்ம இப்படி நெளிப்போம் இல்லையா, உடம்பெல்லாம் நெளிப்போம் இல்லையா, அது மாதிரி கையை நெளிக்கிறப்ப கைகளை போட்டு நெளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't stretch out your hands. Don't stretch out your hands. Stretch out அப்படின்னா நெளிக்கிறது. Don't stretch out your hands. உன்னோட கைகளை நெளிக்காத. ஓகேவா? அவன் கையை தேய்ச்சிட்டு இருக்கான். அவன் கையை தேய்க்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is rubbing his hands. He is rubbing his hands. Rub அப்படின்னா தேய்க்கிறது. ஸோ rubbing his hands அப்படின்னா அவனோட கைகளை தேய்ச்சிட்டு இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கையை வெளியில் நீட்டாத. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா கையை வெளியில் நீட்டினா கைகளை வெளியில் நீட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't extend your hands out. Don't extend your hands out. Don't extend அப்படின்னா நீட்டாத. Don't extend your hands out அப்படின்னா வெளியில் உன் கைகளை நீட்டாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனோட கைகளை சொறிகிறான். அவன் கைகளை சொரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is scratching his hands. He is scratching his hands. Scratch அப்படின்னா சொறிகிறது. ஸோ he is சொரன்றது, சொறிகிறது எல்லாத்துக்குமே scratch. ஓகேவா? ஸோ he is scratching his hands. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not at all interested in this. He is not at all interested in this. He is not at all interested. அவனுக்கு விருப்பமே இல்லை. In this, இதில் அவனுக்கு விருப்பமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் மூச்சு விட முடியல. எனக்கு மூச்சு திணறுது. இங்கே என்னால் மூச்சே விட முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm feeling suffocated here. I'm feeling suffocated here. I'm feeling suffocated அப்படின்னா மூச்சு திணறுது, மூச்சு விட முடியல. ஹியர் இங்கே என்னால் மூச்சு விட முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் கையில் என்ன வச்சுருக்குன்னு காமி. உன் கையில் என்ன வச்சுருக்குன்னு காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Show me what you have in your hand. Show me what you have in your hand. Show me, என்கிட்ட காமி. என்னது? What you have in your hand. உன் கையில் என்ன வச்சுருக்கன்னு என்கிட்ட காமி. நெக்ஸ்ட் ஒன், உன் கையை அழுக்காக இருக்கு பாரு, போய் கழுவு. உன் கையை எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு, போய் கழுவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your hands are very dirty. Go and wash them. Your hands are very dirty. Go and wash them. Dirty அப்படின்னா அழுக்காக இருக்கிறது. Go and wash them. உன் கைகளை கழுவு. ஓகேவா? நான் அவனுக்கு நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். நான் அவனுக்கு நிறைய வாங்கியிருக்கேன், நான் வந்து தரேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have bought him many things.
ஐ ஹாவ் பாட் him மெனி திங்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் பாட் அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறேன், ஹிம் அப்படின்னா அவனுக்கு, நான் அவனுக்கு வாங்கியிருக்கிறேன். மெனி திங்ஸ் அப்படின்னா நிறைய பொருட்கள், நான் அவனுக்கு நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே ஐ ஹாவ் பாட் மெனி திங்ஸ் ஃபார் ஹிம். ஐ ஹவ் பாட் மெனி திங்ஸ் ஃபார் ஹிம். ஓகேவா, அப்படியும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதிலிருந்து எப்படி தப்பிப்பாய், நீ இதிலேருந்து எப்படி தப்பிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஹவ் வில் யூ எஸ்கேப் அப்படின்னு எப்படி தப்பிப்ப. எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஸோ இதிலிருந்து நீ எப்படி தப்பிப்ப. ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மிஸ் யூ அ லாட். ஐல் மிஸ் யூ அ லாட். ஐல் மிஸ் யூ அப்படின்னு நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். அ லாட் அப்படின்னா ரொம்ப, நிறைய. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ இதுவே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அ லாட். ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அ லாட். ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அப்படின்னா நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். அ லாட் அப்படின்னா நிறைய. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாள் முழுக்க காத்திருந்தான். அவன் நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was waiting there all day. He was waiting there all day. He was waiting there அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆல் டே அப்படின்னா நாள் முழுக்க, அவன் நாள் முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நீ வெளியால் இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் நீ வெளியால் மாதிரி கிடையாது, இங்கே இருக்கிற ஆள் மாதிரி, நீ வெளியால் மாதிரி நினச்சிக்காத, நீ வெளியால் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are not the outsider. You are not the outsider. Outsider அப்படின்னா வெளியால். ஸோ you are not the outsider அப்படின்னா நீ வெளியால் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have been fighting for hours. We have been fighting for hours. We have been fighting அப்படின்னா நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். ஃபார் ஹவர்ஸ் அப்படின்னா மணிக்கணக்காக, நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டுட்ருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அவளுடைய நினைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அவளை நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is living in her thought. He is living in her thought. Thought அப்படின்னா நினைப்பு. ஸோ அவளுடைய நினைப்பிலேயே அவன் வாழ்ந்துட்டுருக்கான். He is living in her thoughts. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் தெரியவில்லை. எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் எனக்கு எதுவும் நியூஸ் வரல, எனக்கு இன்னும் தெரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ எட். ஐ டோன்ட் நோ எட், எனக்கு இன்னும் தெரியலை. எட் அப்படின்னா இன்னும். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ எட், எனக்கு இன்னும் தெரியலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் டு கெட் ஸ்கேட். நத்திங் டு கெட் ஸ்கேட். ஸ்கேட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ கெட் வந்தாலே நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நத்திங் டு கெட் ஸ்கேட், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் பயப்படுகிறாய், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை இப்போது செய்ய வேண்டுமா, நான் இதை இப்போவே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு ஐ ஹாவ் டு டூ இட் நவ். டு ஐ ஹாவ் டு டூ இட் நவ். டு ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு நான் இதை பண்ணணுமா. நவ் அப்படின்னா இப்போ, நான் இதை இப்போ பண்ணணுமா. ஓகேவா. என்னால் மறுக்க முடியவில்லை. அவங்க சொன்னதனால மறுத்து பேசவே முடியல, அவங்க சொன்னதனால செய்யாமல் இருக்க முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடன்ட் ரெஃப்யூஸ். ஐ குடன்ட் ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறது. ஸோ ஐ குடன்ட் ரெஃப்யூஸ் அப்படின்னா என்னால் மறுக்க முடியலை. ஓகேவா. ஸோ என்னால் தவிர்க்க முடியவில்லை, என்னால் தவிர்க்க முடியலை, இது பண்ணியே தான் வேண்டி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை செய்வது என்னுடைய கடமை. இதை செய்கிறது என்னோட கடமை, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை டியூட்டி டு டூ இட். இட்ஸ் மை டியூட்டி டு டூ இட். இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னா இது என்னோட கடமை, இது ஏன் வேலை. டு டூ இட், இதை பண்ணுறது என்னோட கடமை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have no other choice. I have no other choice. I have no other choice அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கு இருப்பது என்னுடையது. அங்கே இருக்குல்ல, அது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் தேர் இஸ் மைன். வாட்ஸ் தேர் இஸ் மைன். வாட்ஸ் தேர், அங்கே என்ன இருக்கோ, இஸ் மைன், அது என்னுடையது. மைன் அப்படின்னா என்னுடையது. அங்கே என்ன இருக்கோ அது என்னுடையது, அங்கே இருப்பது என்னுடையது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்னுடையது எங்கே. ஸோ அங்கே இருக்கிறது என்னது, உன்னோடது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் யுவர்ஸ். வேர் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா உன்னோடது எங்கே. ஓகேவா? இங்கு இருப்பது உன்னுடையது. இங்கே இருக்குல்ல, இதுதான் ஒன்றுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் ஹியர் இஸ் யுவர்ஸ். வாட்ஸ் ஹியர் இஸ் யுவர்ஸ். இங்கே இருக்கிறது தான் உன்னோடது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் தலை சுற்றுகிறது. என் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் அப்படின்னா சுற்றுறது. ஸோ மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் அப்படின்னா என் தலை சுற்றுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மூச்சு விடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங். ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங். ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங் அப்படின்னா எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு லேசாக தலை வலிக்கிறது. எனக்கு லேசாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've got a slight headache. I've got a slight headache. I've got a slight headache அப்படின்னா எனக்கு லேசாக தலைவலிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப லேட் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இப்போ இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். ஐ திங்க், நான் நினைக்கிறேன். இட்ஸ் டூ லேட், இது ரொம்ப லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது போல் தெரிகிறது. அவங்களுக்கு லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் சீம்ஸ் இட்ஸ் லேட் ஃபார் தெம். இட் சீம்ஸ் இட்ஸ் லேட் ஃபார் தெம். இட் சீம்ஸ் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இட் சீம்ஸ். இட்ஸ் லேட் ஃபார் தெம், அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சின்னு, லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது பழகி விட்டதா. உனக்கு இது பழகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ யூஸ்டு டு இட். ஆர் யூ யூஸ்டு டு இட் அப்படின்னா உனக்கு இது பழகிடுச்சா. யூஸ்டு டு, ஐ எம் யூஸ்டு டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஆர் யூ யூஸ்டு டு இட் அப்படின்னா உனக்கு இது பழகிடுச்சா. ஓகேவா? இதை இப்போது சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது. இதை இப்போ சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் த பாயிண்ட் இன் டெல்லிங் இட் நவ். வாட்ஸ் த பாயிண்ட் இன் டெல்லிங் இட் நவ். வாட்ஸ் த பாயிண்ட், இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, இதில் என்ன பயன் இருக்குது. இன் டெல்லிங் இட் நவ், இதை இப்போ சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. ஓகேவா? அவன் வெளியே சென்று விட்டான். அவன் வெளியில் போயிருக்கான், அவன் வெளியில் போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் கான் அவுட். ஹி ஹாஸ் கான் அவுட், அவன் வெளியில் போயிருக்கான். ஹி ஹாஸ் கான் அவுட். ஓகேவா? உனக்கு இன்று லீவா. உனக்கு இன்னைக்கு லீவா, இன்னைக்கு நீ லீவில் இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஆன் லீவ் டுடே. ஆர் யூ ஆன் லீவ் டுடே, நீ இன்னைக்கு லீவில் இருக்கியா. ஆர் யூ ஆன் லீவ் டுடே. இங்கு யாரும் இல்லை, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் அரவுண்ட். நோ ஒன் இஸ் அரவுண்ட், இங்கே சுற்றி யாருமே இல்லை. ஓகேவா? இதுவே எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள், எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
அவன் நாள் முழுக்க அவன் ரூம்லையே இருந்தான். அவன் நாள் முழுக்க அவனோட ரூம்லையே இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He stayed in his room for days. He stayed in his room for days. He stayed அப்படின்னா அவன் இருந்தான். He stayed. Stayயோட past tense stayed. In his room அவனோட ரூமில். For days நாட்களாக நாள் கணக்கா அவன் அவனோட ரூம்லையே இருந்தான். He stayed in his room for days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருக்கே, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ டூ வித் தெம்? வாட் ஷுட் ஐ டூ வித் தெம்? வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும். வித் தெம் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும். வாட் ஷுட் ஐ டூ வித் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அதை எரிஞ்சிட்டான். இவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He threw away that. He threw away that. He threw அப்படின்னா அவன் எரிஞ்சிட்டான். த்ரோ அப்படின்னா எரியறதோட past tense எரிந்தான். த்ரூ. ஓகேவா? He threw away அப்படின்னா அவன் தூக்கி எரிஞ்சிட்டான். that அவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it would be easy. I thought it would be easy. I thought அப்படின்னா நான் நினச்சேன். திங்கோட past tense thought. I thought நான் நினச்சேன். It would be easy. இது சுலபமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். I thought it would be easy. இதுவே இது சுலபமாக இருந்தது என்று நான் நினைத்தேன். இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நான் நினச்சேன். அதனால தான் நானும் இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it was easy. I thought it was easy. I thought நான் நினச்சேன். It was easy. இது சுலபமாக இருந்துச்சுன்னு. I thought it was easy. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is his younger brother. He is his younger brother. He is அப்படின்னா இவன். His younger brother அப்படின்னா அவனோட தம்பி. younger brother அப்படின்னா தம்பி. ஓகேவா? ஸோ elder brother அப்படின்னா அண்ணன். He is his younger brother அப்படின்னா இவன் அவனோட தம்பி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he at your home now? அவன் இருக்கானா? At your home உன்னோட வீட்டில். now இப்போ. இவன் இப்போ உன்னோட வீட்டில் இருக்கானா? Is he at your home now? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met many people there. I met அப்படின்னா நான் பார்த்தேன், நான் சந்தித்தேன். many people நிறைய பேரை. there அங்கே. நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். I met many people there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will meet many people there. நான் பார்ப்பேன், நான் சந்திப்பேன். many people நிறைய பேரை. there அங்கே. நான் அங்கே நிறைய பேரை சந்திப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் அவன் எனக்கு தந்தான். எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவன் எனக்கு தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave me whatever I wanted. Gave அப்படின்னா giveோட past tense. He gave அவன் தந்தான். me எனக்கு. whatever I wanted நான் ஆசைப்பட்ட எல்லாமே, நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ எல்லாமே அவன் எனக்கு தந்தான். He gave me whatever I wanted. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அவன் உனக்கு தருவான். நீ ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் அவன் உனக்கு தருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will give you whatever you want. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அவன் உனக்கு தருவான். He will give you அவன் உனக்கு தருவான். whatever you want நீ என்ன ஆசைப்பட்டாலும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த இடம் பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like this place. அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. this place இந்த இடத்த.
இந்த இடத்த எனக்கு பிடிக்கலை. ஐ டோன்ட் லைக் திஸ் பிளேஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் வில் ஐ டூ வித்தவுட் யூ, வாட் வில் ஐ டூ வித்தவுட் யூ, வாட் வில் ஐ டூ நான் என்ன பண்ணுவேன், வித்தவுட் யூ நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், வாட் வில் ஐ டூ வித்தவுட் யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே அமைதியாக நின்னேன், நான் அங்கே அமைதியாக நின்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி, ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி, ஐ ஸ்டுட் நான் நின்னேன். ஸ்டாண்டோட பாஸ்ட் அண்ட் ஸ்டுட். ஐ ஸ்டுட் தேர் அங்கே நான் அங்கே நின்னேன். குவைட்லி அமைதியாக சத்தம் போடாமல், நான் அங்கே சத்தம் போடாமல் நின்னேன். ஐ ஸ்டுட் தேர் குவைட்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அங்கே யாராவது வருவாங்களா, அங்கே யாராவது வருவார்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வில் எனிஒன் கம் தேர், வில் எனிஒன் கம் தேர், வில் எனிஒன் கம் யாராவது வருவாங்களா, தேர் அங்கே யாராச்சும் வருவாங்களா, வில் எனிஒன் கம் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்கிற எதையுமே தொடலை, நான் அங்கே எதையுமே தொடலை. நீ அங்கே ஏதாச்சும் தொட்டியா, இல்லை நான் அங்கே எதையுமே தொடலை, நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் டச் எனிதிங் தேர், ஐ டென்ட் டச் எனிதிங் தேர், ஐ டென்ட் டச் அப்படின்னா நான் தொடலை. எனிதிங் எதையுமே, நான் எதையுமே தொடலை. தேர் அங்கே, நான் அங்கே எதையுமே தொடலை. ஐ டென்ட் டச் எனிதிங் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே எதையாவது தொட்டியா, நீ அங்கே எதையாவது தொட்டியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ டச் எனிதிங் தேர், டிட் யூ டச் எனிதிங் தேர், டிட் யூ டச் அப்படின்னா நீ தொட்டியா, எனிதிங் எதையாவது, தேர் அங்கே நீ அங்கே எதையாவது தொட்டியா, டிட் யூ டச் எனிதிங் தேர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன், அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா, அங்கே போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ரெடி டு கோ தேர், ஆர் யூ ரெடி டு கோ தேர், ஆர் யூ ரெடி நீ தயாராக இருக்கியா, டு கோ போகிறதுக்கு, தேர் அங்கே நீ அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கியா. ஆர் யூ ரெடி டு கோ தேர். அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன், அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ரெடி டு கோ தேர், ஐ வாஸ் ரெடி டு கோ தேர், ஐ வாஸ் ரெடி நான் தயாராக இருந்தேன், தான் வாஸ். டு கோ தேர் அங்கே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான், இவன் தான் எனக்கு இதை சொல்லி தந்தான், இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டாட் மீ திஸ், ஹீ டாட் மீ திஸ். டாட் அப்படின்னா டீச்சரோட பாஸ்ட் அண்ட் டாட். ஹீ டாட் அவன் சொல்லி தந்தான். மீ எனக்கு, திஸ் இதை, இவன் எனக்கு இதை சொல்லி தந்தான். ஹீ டாட் மீ திஸ். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன், நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டீச் யூ எவ்ரி திங், ஐ வில் டீச் யூ எவ்ரி திங், ஐ வில் டீச் யூ நான் உனக்கு சொல்லி தருவேன். ஐ வில் டீச், வில் அப்படின்னா ஃபியூச்சர். ஸோ ஐ வில் டீச் நான் சொல்லி தருவேன். யூ உனக்கு, எவ்ரி திங் எல்லாமே, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன். ஐ வில் டீச் யூ எவ்ரி திங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன்கிட்ட இதை சொல்லாத, அவன்கிட்ட இதை சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெல் ஹிம் திஸ், டோன்ட் டெல் ஹிம் திஸ். டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாத, ஹிம் அவன்கிட்ட, ஸோ அவன்கிட்ட சொல்லாத. அதனால தான் இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெறும் சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் சேன்னு சொல்லுவோம். ஸோ யார்கிட்டங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறதுனால இங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் டெல் ஹிம் அவன்கிட்ட சொல்லாத, அதனால டோன்ட் டெல் ஹிம் திஸ் இதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு, இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் ஓல்ட் were you when this happened, how old were you when this happened, how old were you உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு. when this happened இது நடந்த பொழுது, இது நடந்தப்போ உனக்கு எத்தனை வயசாக இருந்துச்சு. how old were you when this happened. அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு, அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சில சென்டென்சஸை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம், ஓகேவா. நீ இதை எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும், நீ இதை
எப்படி பண்ணுனேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ ஹவ் யூ டிட் இட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவ் யூ டிட் இட், நீ இதை எப்படி பண்ணனு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு கிளம்புறானாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் ஹி லீவிங் டுமாரோ? அவன் கிளம்புறானாம் டுமாரோ, நாளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வில் பி தேர் ஃபார் யூ. அப்படின்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபார் யூ, உனக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.